வெல்கம் டு ரைசிங் ஹேண்ட்ஸ். நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டி சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட், சிவகங்கை மல்டிபர்பஸ் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி இந்த வருஷத்துக்கான எஜுகேஷன் ரூரல் கேம்ப் வந்து நடத்த போறாங்க. இந்த எஜுகேஷன் ரூரல் கேம்போட தலைப்பு என்னன்னா எம்பவரிங் ரூரல் கம்யூனிட்டிஸ் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதாவது கிராமப்புற மக்களோட நிலையான வளர்ச்சிக்காக அவங்களுக்கு சமூக பணி பண்ண போறாங்க நம்ம முதலாம் ஆண்டு மாணவர்கள். இது வந்து ஜனவரி 24 இருந்து இந்த கிராமப்புற முகாம் நடத்துறதுக்காக 2 இடத்த தேர்வு பண்ணியிருந்தோம். ஒன்று கோத்தகிரி, இன்னொன்று காளையார்கோவில். இது 2 இடத்துக்கும் நம்ம கமிட்டி ஹெட் போய் அப்சர்வ் பண்ணிட்டு வந்து டிபார்ட்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணும்போது காளையார்கோவில் நடத்தினா ஃபீஸிபிளா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ காளையார்கோவில் நடத்த போறோம். இது ஜனவரி 24 இருந்து பிப்ரவரி 1 வரைக்கும் நடக்கும். காளையார்கோவில் சுற்றி எந்தெந்த கிராமத்துல நம்ம பண்ண போறோம்னா குசையப்பரப்பட்டினம், சிலையாவூரணி, மாத்துக்கம்மாய், பொற்பனேந்தல், பருத்திக்கம்மாய், தெக்கக்குடி, புளியடிதம்மம் இந்த கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு மாணவர்களோட சமூக பணிகளோட சேர்த்து மாணவர்களுக்கு மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நம்ம கலை நிகழ்ச்சிகள் மூலமா நம்ம பண்ண போறோம். இந்த சமூக பணி பண்றதுக்காக நம்ம குழு தலைவர்கள் நம்ம மாணவர்கள் 8 குழுவா பிரிஞ்சிருக்காங்க. அதாவது 8 கமிட்டியா பிரிஞ்சு சோஷியல் ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ இந்த கேம்புக்காண்டி பிரிஞ்ச 8 கமிட்டி ஹெட்ஸ் வந்து அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ரூரல் கேம்போட ஓவரால் கேம்ப் ஹெட் சச்சின் அண்ட் சுபலட்சுமி கிட்ட அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு கேட்டுருவோம். அதை தொடர்ந்து மற்ற ஹெட்ஸ் பேசுறதை கேட்கலாம். வணக்கம், என் பேர் சுபலட்சுமி, ஃபர்ஸ்ட் இயர் MSW. என்னோட பேர் சச்சின், ஃபர்ஸ்ட் இயர் MSW. நாங்க தான் இந்த ரூரல் கேம்போட ஓவரால் ஹெட். எங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, எங்களுக்குள்ள ஒரு 8 கமிட்டிஸ் இருக்கு. இந்த 8 கமிட்டிஸோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணி இந்த கேம்பை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது எங்களோட ரோல். இந்த 8 கமிட்டி என்னென்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் கமிட்டி, ஃபினான்ஸ் கமிட்டி, ஃபுட் கமிட்டி அண்ட் டிராவல் கமிட்டி, அப்புறம் கல்ச்சரல் கமிட்டி, மீடியா அண்ட் டாக்குமெண்டேஷன், விமன் அண்ட் ஹெல்த், டிசிப்ளின் கமிட்டி. இந்த 8 கமிட்டிஸோட தான் இந்த ரூரல் கேம்பை கோஆர்டினேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண போறோம். தேங்க்யூ. ஐம் ஸ்டீவிங்கஸ். நான் ப்ரோக்ராம்ஸ் கமிட்டி ஹெட்டாக இருக்கேன் இந்த ரூரல் கேம்பில். இந்த ரூரல் கேம்ப் வந்து இப்போ காளையார்கோவிலில் ஒரு 7 வில்லேஜ் சூஸ் பண்ணி அங்கே வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இது ஜனவரி 24 பிப்ரவரி 1 வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராம்ஸ் கமிட்டியோட ரோல் வந்து இந்த ரூரல் கேம்ப்ல என்னன்னா வந்து ஈச் டே வந்து என்னென்ன ப்ரோக்ராம், ஈச் டே வந்து 9 to 5 அண்ட் 4 to 6 ரெண்டா பிரிச்சிருவோம். ஸோ இது எந்தெந்த ஸ்லாட்ல என்னென்ன ப்ரோக்ராம் வந்து அந்த 10 டேஸ்க்கு இருக்கும், அதுக்கு யாராவது ரிசோர்ஸ் பர்சன் கூப்பிட போறோம், யாராவது சீஃப் கெஸ்ட் கூப்பிட போறோம், யாராவது பெர்மிஷன் வாங்கணும், எல்லாமே வந்து நாங்கள் தான் கோஆர்டினேட் பண்ண போறோம் இந்த 10 டேஸ்க்குமே. மார்னிங் ஈவெண்ட்ஸ்ல வந்து எஸ்கேஜி இன்ட்ராக்ஷன், மேனுவல் ஒர்க், பிளான்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்கூல் விசிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பிளான் பண்ணிருக்கோம். ஈவினிங் வந்து கல்ச்சரல் கமிட்டிக்கு வந்து ஒரு தீம் டெய்லியும் கொடுத்துருவோம். அது வச்சு அவங்க கோஆர்டினேட் பண்ணி பார்த்துப்பாங்க. ப்ரோக்ராம்ஸ் கமிட்டி கோஆர்டினேட் பண்ணி தான் எல்லா கமிட்டியுமே அதில் ஃபங்க்ஷன் ஆகும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அழகப்பா பல்கலைக்கழகம் சமூக பணித்துறை மாணவன் நவீன்குமார் பேசுகிறேன். எனக்கு இந்த கிராமப்புற கல்வி முகாமுக்கான ஒரு பங்கா உணவுக்குழுவினுடைய தலைமை பொறுப்பை வைக்கிறேன். என்னோட சேர்ந்து 4 சமூக பணித்துறை மாணவர்களும் பயணித்து தங்களுடைய பணிகளை திறம்பட செய்யவிருக்கிறாங்க. எங்களுடைய கடமை என்னன்னா, தரமான உணவு உரிய நேரத்தில் சத்தான முறையில் தரக்கூடிய அந்த பணியைத்தான் நாங்கள் செய்யவிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய தலையாய பணியா இந்த முகாம்ல இருக்கு. நன்றி. ஹாய் காய்ஸ், ஐ எம் சரண்யா, ஃபர்ஸ்ட் இயர் சோஷியல் ஒர்க் ட்ரைனிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க். இந்த ரூரல் கேம்ப்ல கல்ச்சரல் கமிட்டியோட ஹெட்டா நான் இருக்கேன். எங்களோட கமிட்டியில 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த கல்ச்சரல் கமிட்டியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா, கலைகள் மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் எங்களோட மோட்டிவ். எங்களை என்னென்ன அவேர்னஸ்லாம் அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போறோம்னா, சேவிங்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, எஜுகேஷன் அவேர்னஸ், டி அடிக்ஷன் அவேர்னஸ், விமன்ஸ் அண்ட் சைல்டு எம்பவர்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி 8 விதமான அவேர்னஸ் ப்ரோக்ராம் மக்களுக்காக நாங்கள் பண்ண போகிறோம். இதில் மாணவர்கள் வந்து என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் பண்ண போகிறாங்கன்னா, பறையாட்டம், ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், வீதி நாடகம் மற்றும் ஊமை நாடகங்கள் மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா எங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், ஐ எம் ஸ்டீபன் பிரகாஷ், ஃபர்ஸ்ட் இயர் MSW. இந்த ரூரல் கேம்பில் நான் என்னவா இருக்கேன்னா, ஃபினான்ஸ் கமிட்டியோட ஹெட்டாக இருக்கேன். எங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, எங்களுக்கு கீழே ஒரு 7 கமிட்டி இருக்காங்க. 7 கமிட்டியுமே பட்ஜெட் கோட் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபண்டை வந்துட்டு அவங்க எப்போ என்னென்னு கேட்குறாங்களோ அதெல்லாம் நாங்கள் வந்து கொடுப்போம். தென் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒவ்வொரு கமிட்டிக்கு அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அதுக்கேற்ற பில் நாங்கள் தருவாங்க. அந்த பில்லெல்லாம் வச்சு நாங்கள் வந்து என்ட்ரி போட்டு அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஸ்பான்சர் நிறையா பிடிச்சோம். ஸ்பான்சர் எப்படி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. Hi, myself Shubhalakshmi Paramasivam, first year social work trainee, Department of Social Work, Alagappa University. நான் வந்து லார்ஜஸ்ட் கமிட்டியோட ஹெட். என்
டீம்ல வந்து 6 மெம்பர்ஸ் இருக்கோம். எங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா ரூரல் கேம்ப் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இங்க டிராவல் அண்ட் லக்கேஜ் டிரான்ஸ்போர்ட் தான். அது மட்டும் இல்லாம அங்க 8 days ஸ்டே பண்ணிருக்கோம் இல்லையா, அப்ப வந்து 4 வீலர் அண்ட் 2 வீலர் செட்டிங்ஸ் நிறையவே செட் பண்ணி வச்சிருக்கோம். அது கூடவே ஃபைனலைஸ்டா ட்ரிப்பும் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாரையுமே சேஃப் அண்ட் செக்யூர்டா கூட்டிட்டு போறதா எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்யூ. Hi guys, this is Akshaya, MSW first year student. நான் இந்த ரூரல் கேம்ப்ல வந்து டிசிப்ளின் கமிட்டியோட ஹெட்டா இருக்கேன். என்னோட டீம் மெம்பர்ஸ் வந்து 3 பேர். இந்த டிசிப்ளின் கமிட்டியோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இது ப்ரோக்ராம் கமிட்டி வந்து எங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. அந்த ஷெட்யூல் படி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் கைட் பண்ணுவேன். அதோட நாங்கள் ஸ்டே பண்ற பிளேஸ்லாம் நீட் அண்ட் செக்யூரிட்டியா இருக்கான்னு நல்லா பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. தேங்க்யூ. Hello everyone, myself Jaimina, first year MSW Social Work Trainee, Department of Social Work, Alagappa University. நாங்கள் 10 days காலையில் கேம்ப் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கேம்ப்ல நான் என்ன கமிட்டியில் இருக்கேன்னா, உமன் அண்ட் ஹெல்த் கமிட்டியோட ஹெட்டாக நான் இருக்கேன். இந்த கமிட்டியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேம்ப்ல யாருக்காச்சும் ஃபீவர் இல்லை இன்ஜுரி ஏதாச்சும் ஆச்சுனாலும் எங்ககிட்ட மெடிசன், டேப்லெட், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த கேம்ப்ல என்னோட முக்கியமான ரோலாக நான் பார்க்குறது என்னன்னா, கேம்ப் முடிகிற வரை எல்லாருடைய சேஃப்டி அண்ட் ஹெல்த்தை பார்த்துக்கிறது என்னோட முக்கியமான ரோலாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ. Hello everyone, myself Asli Prinsa, first year social work trainee, Department of Social Work, Alagappa University. இந்த ரூரல் கேம்ப்ல வந்து நான் மீடியா அண்ட் டாக்குமெண்டேஷன் கமிட்டியோட ஹெட்டா இருக்கேன். எங்களோட யூடியூப் சேனல் நேம் வந்து ரைசிங் ஹேண்ட்ஸ். இந்த கமிட்டியில மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ எங்க கமிட்டியோட ஒர்க் என்ன அப்படின்னா, டெய்லியும் நடக்கிற ஈவெண்ட்டை வீடியோ அண்ட் ஃபோட்டோவாக எடுத்து அதை எடிட் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனல் ரைசிங் ஹேண்ட்ஸில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். தென் ஹார்ட் காப்பி அண்ட் சாஃப்ட் காப்பியை ரெடி பண்ணி டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த டெய்லி நடக்கிற அந்த 10 days ரூரல் கேம்பை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ரைசிங் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ. நம்மளோட ரூரல் கேம்ப்புக்கு கேம்ப் ஹெட்ஸ் என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது தவிர என்னென்ன பண்ண போறோம்னு சொன்னாங்க. இது மாதிரி இந்த 10 நாள் வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 10 நாளுமே என்னென்ன பண்ண போறோன்றதை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இதற்காக நீங்கள் இணைந்திருங்கள். இது உங்கள் ரைசிங் ஹேண்ட்ஸ்.